அனைவருக்கும் வணக்கம். மார்கழி காப்பி ஒரு சிறப்பு கண்ணோட்டம். வாசிப்பது ஃபாத்திமா ருக்மணி. கண்ணன் காப்பி கும்பகோணம் காப்பி போல இது ஒரு பிராண்ட் காஃபி அல்ல. அப்படி என்றால் இதன் சிறப்பு என்ன? பதில் இதோ. மார்கழி மாதம் ஊட்டி குளிர் சொல்லவா வேண்டும்? ஆனாலும் இந்த மார்கழி மாதத்தில் தான் நீலகிரி வடுகர் இன மக்களின் கோவில்களில் நடைபெறும் காப்பி அன்னதானம் தான் மார்கழி காஃபி என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. மார்கழி மாதத்தில் கோவில்கள் காலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு பூஜை பஜனை சிறப்பாக நடைபெறும். சிறுவர்களும் பெரியவர்களும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நீராடி கோவிலுக்குள் 4:30க்குள் சென்று விடுவார்கள். கோவிலில் பூஜை மற்றும் பஜனை முடிந்து இறைவன் நகர்வலம் அல்லது வீதி உலா வருவது வழக்கம். இவை யாவும் காலை 6:30க்குள் நடைபெறும். இந்த நாட்களில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு தரப்படும் காப்பி அன்னதானம் தான் மார்கழி காப்பி என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் மாலை அணிந்து உத்திராட்ட மாலை காவி துண்டணிந்து நெற்றியில் திருநீரிட்டு செல்வது தெய்வீகமாக இருக்கும். நான் மார்கழி விரதம் கடைப்பிடிக்கிறேன் என்று சொன்னாலே ஒரு கெத்து தான். மரியாதையும் கேட்காமலேயே கிடைக்கும். இந்த மார்கழி பக்தர்களுக்கு கிராம வீடுகளிலும் மார்கழி காப்பி அன்னதானம் நடைபெறும். காப்பியுடன் வறுக்கி, பிஸ்கட் மற்றும் சுண்டல் போன்றவைகளும் வழங்கப்படும். எங்கள் வீட்டில் இன்று மார்கழி காப்பி, சாப்பிட வாருங்கள் என்று அக்கம் பக்கம் உள்ளோரை அழைப்பது ஒரு சந்தோஷம்தான். இந்த நேரத்தில் தான் வீதிதோறும் விளக்கெரிய, சாணி தெளித்து கோலமிட்ட வாசல் மற்றும் மதில் விளக்கு பக்தர்களை மட்டுமல்ல இறைவனையே வீட்டுக்கு அழைத்து வரும். காலை குளிர் கூட மறந்து போகும். ஜனவரி 14ஆம் தேதி எங்கள் வீட்டில் மார்கழி காப்பி. அனைவரும் வாருங்கள் காப்பி சாப்பிட. நன்றி, வணக்கம்.